இன்றைய இனிய நாளில் புத்தர் மதமும் இந்திய மதமும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்களுடைய புத்தருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஞானம் தீட்சை அனுக்கிரகம் தந்த விதத்தை பற்றி வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். புத்த மதம் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்கான காரணத்தையும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் தெரியப்படுத்தினால் அது உங்களுக்கு புரியும். இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் ஞானம் அடைவதில் இந்தியாவில் 4 வழிகள் இருக்கின்றன. ஆனால் புத்த மதத்தில் நன்முயற்சி, நல்லொழுக்கம், நல்லறிவு இது போன்ற பிரம்மச்சரிய விரதங்கள் கடுமையாக இருக்கும். ஒரு நூல் கயிற்றின் பாலத்தை போல நூல் கயிற்றில் நெருப்பு ஆற்றின் மேல் நூல் கட்டப்பட்டு அந்த நூலில் நடப்பது போன்றது பிரம்மச்சரிய விரதம் என்பது. எப்படி? கீழே நெருப்பு ஆறு ஓடுகிறது, மேலே நூல் போன்ற பாலம் இருக்கும். அந்த நூலின் மேல் நடந்து சென்றால் எப்படியோ அதை போலவே பிரம்மச்சரிய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கும். புத்தருடைய கொள்கைகள் அதுபோன்ற அமைப்பை பெற்றது. அதனால்தான் ஷாலிங் டெம்பிள் தெற்கு சைனாவில் ஒரு தீவு கூட்டத்தில் ஷாலிங் டெம்பிள் அமைத்திருப்பார்கள். நம்மளுடைய தென்னகத்திலிருந்து போதி தர்மர் அங்கு போய் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்திருப்பார். இன்று நிறைய சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிக்சர்ஸ்லாம் அந்த கலையை பற்றிய நுட்பங்களை சொல்லித் தருகின்றன. மிகவும் பிரம்மச்சரிய விரதத்தால், கட்டுப்பாடுகள் கூடிய பிரம்மச்சரிய விரதத்தால் மனமும் உடலும் உறுதிப்பாடுடன் செய்யக்கூடிய பயிற்சிகளை ஷாலின் டெம்பிளில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது ஒரு வகை. அதே பிரம்மச்சரிய விரதம் இந்தியாவில் இருந்தாலும் இரண்டுக்குள்ள வேறுபாடு முக்கியமானதை தெரிவிக்கிறேன். புத்தர் ஒரு முறை அந்த காலகட்டத்தில் பெல்லி டான்ஸ், கேப்ரா டான்ஸ் மாதிரி இந்த கண்ட்ராவி டான்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்போது தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை தேர்வு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர்களை புத்தர் அழைத்து செல்கிறார். அந்த தாசி பெண்கள் ஆடக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று சிறிது நேரம் இவர்களுடைய மனப்பக்குவம் அடைந்து விட்டார்களா என்று கண்காணிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கிறார். அதன் பிறகு இவர் திரும்பி வருகிறார். அப்பொழுது ஒரு சீடனும் அவர் பின்னால் வரவில்லை. அந்த நடன மயக்கத்திலே மனதை பறிகொடுத்து விட்டார்கள். ஆகவே அவர் சீடர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாருமே வரவில்லை. இது ஒரு நிலை. புத்த மதத்தில் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியின் அருளால் கல்கத்தாவில் பூசாரியாக இருந்து மிகப்பெரிய குருவாக உருவாகியிருப்பார். அப்போது அவரிடம் சீடர்களாக வரவும் போவுமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பெயர் கோபால். அந்த கோபாலனவர் தாசி பெண் வீட்டிற்கு செல்லக்கூடியவர் என்று அவருடன் பழகியவர்கள் குருவிடம் தெரிவிக்கிறார்கள். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோபாலை அழைத்து, நீ உன் மனம் போன போக்கில் போ, உனக்கு எப்போது பக்குவம் என்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ உன்னுடைய மனநிலை அந்த நேரத்தில் என்னிடம் முழுமையாக சீடனாக வந்து சேர் என்று ஒரு சுதந்திரத்தை தருகிறார். ஞானம் தருவதில் சுதந்திரத்தை தருவது இந்திய தர்மம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கும் குணமும் இந்தியாவில் இருக்கும். ஆனால் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் குருநாதரை நேரடியாக தீட்சை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள குருமார்களிடம் அமைந்திருக்கும். இது ஒரு சிறப்பான அம்சம். ஆக அவர் சொன்னபடி கோபாலனவர் அவர் மனம் போன போக்கிலே போய் ஒரு சில மாதங்களில் தன் தவறை உணர்ந்து, தன்னுடைய குருநாதர் இவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாரே, நாம் தவறு செய்யக்கூடாது இனிமேல் என்று ஒரு மனநிலையை உணர்ந்து தன்னை தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு குருவிடம் கூறுகிறார். பிறகு இவன் உண்மையாகவே இனிமேல் நம்மிடம் நடந்து கொள்வான் என்று ஞானத்தால் அறிந்த ராமகிருஷ்ணர் அவரை தன்னுடைய ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்கிறார். இது இந்தியாவில் உள்ள தர்ம சிந்தனைகள். ஆக புத்தருடைய கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அதனால் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா, பர்மா, சைனா, ஜப்பான் இது போன்ற ஆசிய நாடுகளில் அது பரவியது. இதுதான் வித்தியாசம். இந்தியாவில் உள்ள
தர்மங்கள், ஆச்சாரம், அனுஷ்டானம், சடங்கு, சம்பிரதாயங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவைகளை கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாதாரணமாக மனம் உருகி வேண்டி பக்குவ நிலையை அடையக்கூடிய வழிகளும் இருக்கும். ஆக இதில் பலவிதமான பக்தி நிலைகளில் எளிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்திய தர்மத்தில் இருக்கின்றன. இது பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். பை த விஷன் ஆஃப் த மாஸ்டர், பை த மைண்ட் ஆஃப் த மாஸ்டர், பை த டச் ஆஃப் த மாஸ்டர், இது போன்ற தீட்சைகள் பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம்.